In the last video, we saw that Aksanov suffered a lot in the prison, and he also had a chance to meet the convict who has actually committed the murder 26 years ago, and he did not feel any guilt for his act. And Aksanov was in a state of taking revenge against Marcus Samionich. So now let us see what is going to be the climax. One night, as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoners slept. He stopped to see what it was. Suddenly, Makka Samyonich crept out from under the shelf and looked up at Aksanov with frightened face. Aksanov tried to pass without looking at him, but Makka seized his hand and told him that he had dug a hole under the wall, getting rid of the earth by putting it into his high boots and emptying it out every day on the road when the prisoners were driven to their work. ஸோ ஒரு நாள் நைட் என்ன பண்ணோன்னு மேக்கர் சாமியூனர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ரிசனில் வந்து ஒரு ஓட்டை ஹோல் போடுறார். அந்த மண்ணெல்லாம் தோண்டி தோண்டி இந்த பூட்ஸில் இவர் ஆக்ஷனவ் செய்கிற பூட்ஸில் போட்டு அதை கொண்டு போய் வெளியில் வேலைக்கு போகும்போது வேலை செய்யறதுக்கு ப்ரிசனர்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கொண்டு போய் வெளியில் கொட்டிடுது. இது வந்து டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து இந்த சவுண்டு கேட்டு அந்த மண் உருண்டு வந்து அப்படி பார்க்கும்போது தான் அக்ஸனோவ் பார்க்குறாரு, அதை நோட் பண்ணுறாரு. யார் இது, என்ன இந்த நேரத்தில் வந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா மக்கர் சாமியனுச்சு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ அவர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறார். பட் இந்த மக்கர் சாமியனுச்சு என்ன பண்ணுறார், கையை பிடிச்சி இழுத்து இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஸோ சொன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டுற தோரணையில் பார்க்குறேன். ஜஸ்ட் யூ கீப் குவாய்ட் ஓல்டு மேன் அண்ட் யூ ஷால் கெட் அவுட் டூ. ஸோ நான் எப்படி வெளியில் போகிறேனோ அதுக்கு தான் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் நான் இதை தோண்டிகிட்ருக்கேன். ஸோ நீ வந்து இதையும் கண்டுக்காத, பேசாமல் இரு. ஸோ உன்னையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு. இஃப் யூ பிளாப் தே வில் ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மீ அண்ட் பட் ஐ வில் கில் யூ ஃபர்ஸ்ட். ஸோ இதை நீ உளறி கிளறி வச்சிடாத. பிளாப் அப்படின்னா பிளாபரிங் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது உளறிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால் எதுவும் வாயை திறக்காத, நீ பார்த்து பேசாமல் இரு. ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மீனா சாட்டையால் அடித்தே என்னை கொன்றுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னால் நான் உன்னை கொன்றுவேன். ஸோ அதனால் வாயை திறக்காத அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். Aksanov trembled with anger as he looked at his enemy. He drew his hand away, saying, I have no wish to escape, and you have no need to kill me. You killed me long ago. As to telling of you, I may do so or not, as God shall direct. ஸோ நீ வந்து என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ ஆல்ரெடி என்னை வந்து 26 இயர்ஸ் முன்னாலே கொன்னுட்ட. இனிமேல்ட்டு நீ யார், என்ன எதுக்காக என்னை வந்து கொல்லணும்? ஸோ நீ வந்து என்ன பண்ணுற, ஹி ட்ரூ இஸ் ஹேண்ட் அவே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே கையை விளக்கி விட்டுட்டு ஐ ஹாவ் நோ விஷ் டு எஸ்கேப், எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவும் தப்பிச்சு போகணுன்ற ஐடியாலாம் கிடையாது. நீ ஆல்ரெடி என்னை கொல்லுட்ட, நீ இப்போ தான் கொல்லணுன்றது அவசியம் இல்லை. நான் கடவுள் என்ன வழி சொல்கிறாரோ அது வழி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்னோவ் சொல்கிறார். Next day, when the convicts were led out to work, the convoy soldiers noticed that one or other of the prisoners emptied some earth out of his boots. The prison was searched and the tunnel found. The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. They all denied any knowledge of it. Those who knew would not betray Makka Samyonich, knowing he would be flogged almost to death. At last the governor turned to Aksanov, whom he knew to be the just man, and said, You are truthful, old man. Tell me, before God, who dug the hole? ஸோ மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இந்த கன்விக்ஸ் எல்லாரையும் வெளியில் வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகும்போது இந்த ஃப்ரெஷ் எர்த்து மண், புதுசாக தோண்டின மண் வந்து கிடக்கிறத பார்த்துட்டு யார் இந்த வேலையை செய்கிறது, எப்படி இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி க்ராஸ் கொஸ்டினிங். ப்ரிசன் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அந்த டனலில் பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அந்த தோண்டி இருக்குது. ஸோ கவர்னர் உடனே வராரு, வந்து எல்லாரையும் கொஸ்டின் பண்ணுறாங்க, எல்லா ப்ரிசனர்ஸையும் யார் தோண்டினது அப்படின்னு சொல்லி. பட் யாருமே உண்மையை சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் அது சாமியனோச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். பட் இது சொல்லிட்டோம்னா சாட்டையால் அடித்தே கொன்றுவாங்க அப்படின்னு யாரும் சொல்ல விரும்பலை.
அண்ட் கடைசியாக கார்னர் வந்து ஆக்சனோ பக்கம் திரும்பிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், பிகாஸ் யூ ஆர் அ ஜஸ்ட் மேன், நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நேர்மையான மனிதன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட், கடவுள் பேரால் சொல்லுங்கள் யார் அதை செஞ்சது அப்படின்னு சொல்லி ஆக்சனோவை பார்த்து கேட்குறேன். Marcus Samuel stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Akisno. ஸோ சாமியனச் வந்து ரொம்ப கூலாக அப்படியே நிற்கிறாரு. கவர்னர் பார்க்குறான், ஆக்சனோவை பார்க்காத மாதிரி அப்படியே கேர்லெஸ்ஸாக அப்படியே நின்றுட்டுருக்கு. ஆக்சனோஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் trembled, and for a long time he could not utter a word. He thought, why should I screen him who ruined my life? Let him pay for what I have suffered. But if I tell, they will probably flog the life out of him, and maybe I suspect him wrongly. And after all, what good would it be to me? ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஆக்சனோவுக்கு கொஞ்சம் நேரம் பேச்சே வரல அவருக்கு. he was simply standing there. நான் ஏன் வந்து காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வருது. let him pay for what I have suffered. நான் செஞ்சதுக்கு, எனக்கு அவன் செஞ்ச தீங்குக்கு வந்து அவன் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல. பட் இஃப் ஐ டெல், நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவனை வந்து சாட்டையால் அடித்தே கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட். ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. ஆனால் தவறுதலாக நான் வந்து காமிச்சு கொடுத்துட்டேன்னா, அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ, எனக்கு என்ன நன்மை பயக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டும் வருது ஆக்சனோவுக்கு. வெல் ஓல்டு மேன், ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹாஸ் பீன் டிகிங் அண்டர் த வால். ஸோ கவர்னர் திரும்பவும் இவர் சைலண்ட்டாக இருக்கவும் ஆக்சனோவை பார்த்து திருப்பி கேட்குறார், சொல்லுங்கள் ஜென்டில்மேன், ஓல்டு மேன், சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்லுவீங்க, அதனால் கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து உண்மையை எதிர்பார்க்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு. Axeno glanced at Marcus Samuel and said, I cannot say, Your Honor. It's not God's will that I should tell. Do what you like with me. I am in your hands. ஸோ கடவுளுக்கு பொதுவாக எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது, கடவுளுடைய அந்த இதுவும் வந்து நான் சொல்லணுங்கிறது கிடையாது. ஸோ காட் ஹஸ் நாட் கிவன் மீ பெர்மிஷன் டு டிஸ்க்ளோஸ் வாட் ஹேட் ஹேப்பன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ என்னை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உண்மையை சொல்லலை அந்த இடத்துல. How much the governor tried, Axeno would say no more, and so the matter had to be left. எதுவுமே வாயே திறக்கலை. ஸோ கவர்னர் வந்து அதோட நிறுத்திட்டார், க்ராஸ் கொஸ்டின் பண்ணுறதையோ அல்லது ஃபர்தராக வந்து என்கொயரி பண்ணுறது. தட் நைட் when Axeno was lying on his bed and just beginning to doze அப்படின்னா start sleeping, someone came quietly and sat down on his bed. பக்கத்தில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. யாருன்னு திரும்பி பார்க்க. He peered through the darkness and recognized Marker. ஸோ அது பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவர் யார்? மார்க்கர். பியர்ட் அப்படின்னா லுக் ஃபிக்ஸட்லி, கூர்ந்து பார்க்குறாரு, ஏன்னா லைட் வந்து ப்ராப்பராக இல்லாதனால. வாட் மோர் டு யூ வாண்ட் ஆஃப் மீ ஆஸ் ஆக்சனோ, வாய் ஹாவ் யூ கம் ஹியர்? ஸோ ஏன் வந்திருக்க, இன்னும் என்ன வேணும் என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மார்க்கஸ் சாமியனச் வாஸ் சைலண்ட். ஸோ ஆக்சனோ sat up and said, what do you want? Go away or I will call the God. ஸோ என்ன வேணும் எனக்கிட்ட? ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் ஹியர். நான் எதுவும் சொல்ல விரும்பலை, இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறேன், இல்லைனா காடை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. மார்க்கஸ் சாமியல் bent close over Axeno and whispered, Ivan Demrich, forgive me. ஸோ அவர் பக்கத்தில் அப்படி மெதுவாக குனிஞ்சு ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் என்னை மன்னிச்சிரு ஈவான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. வாட் ஃபார் ஆஸ்ட் Axeno, எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். It was I who killed the merchant and hid the knife among your things. I meant to kill you too, but I heard a noise outside. So I hid the knife in your bag and escaped out of the window. ஸோ நான் தான் அந்த மர்டர் பண்ணேன், அண்ட் உங்களோட பேக்கில் வந்து நைஃபை போட்டுட்டேன். உங்களையும் கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் பக்கத்தில் ஏதோ நாய்ஸ் கேட்டதுனால நான் அங்கேருந்து விண்டோ பக்கத்தில் ஏறி குதித்து தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறான். Axeno was silent and did not know what to say. Marcus Samuel slid off the bed shelf and knelt upon the ground. Ivan Demrich, said he, forgive me. For the love of God, forgive me. I will confess that it was I who killed the merchant, and you will be released and can go to your home. It's easy for you to talk, said Axeno, but I have suffered for you these 26 years. Where could I go to now?
My wife is dead and my children have forgotten me. I have nowhere to go. ஸோ ஆக்சனவ் கிட்ட திருப்பியும் சைலன்ஸ் தான் இருந்தது. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல. மக்கள் வந்து திரும்பவும் வந்து என்னை மன்னிச்சிருங்க, கடவுளோட பேரால் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து ரொம்ப அப்படியே மன்றாடி கேட்டுக்கிறான். பட் ஆக்சனோவால் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. ஸோ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இனிமேல்ட்டு என்ன வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, என் குழந்தைங்களாம் என்னை மறந்தே போயிருக்கோம், ஸோ நான் எங்கே போவேன், எனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறார். மக்கர் சாமியனிச் டிட் நாட் ரைஸ் பட் பீட் ஹிஸ் ஹெட் ஆன் த ஃப்ளோர். அவரும் மக்கர் வந்து எழுந்துக்கல, இதே தலையை போட்டு கீழே போட்டு அப்படியே இடிச்சிட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறார். ஈவன் டெம்ரிச் forgive me, he cried. When they flogged me with the knot, it was not so hard to bear as it is to see you now. ஸோ என்னை சாட்டை வச்சு அடிக்கும்போது கூட இவ்வளோ வலிக்கலை, உன்னை நான் இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறேன். Yet you had pity on me and did not tell. For Christ's sake forgive me, wretch that I am. And he began to sob. ஸோ நான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம், என்னை மன்னிச்சிடு தயவுசெய்து அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். When Aksanov heard him sobbing, he too began to weep. அவன் அழுகும்போது ஆக்சனோவும் சேர்ந்து அழுக ஆரம்பித்தார். God will forgive you, said he. ஸோ உன்னைய கடவுள் மன்னிப்பார், நான் மன்னிக்கிறதுக்கு யாரும் இல்லை, கண்டிப்பாக நீ வந்து ஃபர்கிவ்னஸ் கேட்கும்போது கடவுள் உன்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. Maybe I am 100 times worse than you. And at these words his heart grew light and the longing for home left him. ஸோ நான் உன்னோட பல மடங்கு வந்து நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம், அதனால தான் வந்து வேர்ஸ் தென் யூ, மோசமானவனாக இருந்திருக்கேன், அதனால தான் நான் இவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனசு அப்படியே இழகி அந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற தாட்டே இல்லாமல் போயிடுச்சு. He no longer had any desire to leave the prison, but only hoped for his last hour to come. ஸோ ப்ரிசன்லேருந்து போகணும் அப்படிங்கிற தாட்டே இல்லை. ஸோ கடைசியில் அந்த லாஸ்ட் பிரெத் வரும்போது பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு நினச்சார். இன்ஸ்பைட் ஆஃப் வாட் Aksanov had said, Makar Samuelich confessed his guilt. But when the order for his release came, Aksanov was already dead. ஸோ Aksanov சொல்கிறதையும் மீறி என்ன பண்ணுறார், மக்கர் சாமியனிச் போய் அவரோட குற்றத்தை ஒத்துக்கிறார். ஆனால் அவரை குற்றத்தை ஒத்துக்கிட்டு வந்து இவருக்கு ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளேயும் ஆக்சனோவ் வந்து ஆல்ரெடி இறந்து போயிடுறார். ஸோ தட் இஸ் த கிளைமேக்ஸ் இயர். சொசைட்டி, வாட் இஸ் த மாரல் தட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சொசைட்டி மைட் ஹவ் ஜட்ஜ் Aksanov டு பி அ கில்ட்டி மேன், பட் காட் டிடன்ட். கடவுள் வந்து அவரை தவறாகவே நினைக்கல, அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லலை. No matter how difficult life may be for any individual, God will always be there. Once we have faith in God, we can overcome any obstacle that society puts in front of us. When we shift our focus from materialism to spiritualism, we achieve inner peace. ஸோ இந்த உலகம் வந்து நம்மளை எவ்வளோ வேணால் தொட்டலாம், ஆனால் கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த உலகத்தில் வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து வெல்ல முடியும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி லியோ டால்ஸ்டாய் இந்த ஸ்டோரியில் எடுத்துக்காட்டியிருக்கார். அண்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாரலையும் கொண்டு வந்திருக்கார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.